இன்று நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டமே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் நடத்துகிறோம். செருப்பு வச்சு அடிக்கிற மாதிரி வார்த்தைங்க அது. 2016லயே நீ சொல்லி இருக்கிற சொன்ன ஆளு ஏன்டா செய்யல, அதான் அர்த்தம். எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்க இன்னும் தப்பிச்செல்லாம் போக விரும்பல. எங்க தலைவரே சொல்றாரு இதுக்கு நம்மளே குற்றவாளின்ற. நாங்க இங்க பாருங்க, நாங்க பேருக்காகவோ இல்ல அடையாளத்துக்காகவோ நாங்கள் அரசியல் செய்யவில்லை. உனக்கு தைரியம் இருந்தா நீங்க சொல்லுங்க, மதுவை பூரணமாக ஒழிப்போம் சொல்லுங்க. ஏன் அந்த யாரமா கேட்கிறேன், நீ சொன்ன மாதிரி எடப்பாடியாக இருக்கட்டும் இல்ல அண்ணாமலையாக இருக்கட்டும் கேட்க சொல்லுங்க. ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா மதுவில் அவங்களுக்கு எல்லாம் கமிஷன் போகுது. ஒரு கட்சியோடைய தலைவர் நான் மதிக்கக்கூடிய ஒரு அண்ணன் தான் விடுங்க. அவர் மேடையில சொல்றாரு, டைலாக் விடுறாரு, நாங்கள் இந்த எங்கள் ஏரியாவில் பிள்ளை பிறந்ததுமே சீமை தண்ணின்னு வைப்பாங்க. எனக்கு அந்த காலம் சாராயத்தையே வச்சாங்க அப்படின்ற மாதிரி வச்சிருந்துருக்கலாம். அதை ஒரு பண்பாடாக, அதனால நான் ரொம்ப விவரமாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றது இளைஞர்களை நாசப்படுத்துவாரான ஒரு செயல்கள். விஜயோட படங்கள் இப்போதைக்கு பாருங்க, இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, எல்லா படத்திலையும் முழுக்க போதையில் இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. இதெல்லாம் தப்பு. நான் அதைத்தான் நாங்கள் சொல்கிறேன். சுவாமி வேணாந்திரத்தை எடுக்கிறீங்க, தப்பா எடுக்க வேண்டாம். வேணாந்தர் சுருட்டு குடிப்பார், இது யாருக்குமே தெரியாது. நான் ஒரு புத்தகத்திலே படித்தாரு. அப்போ ஸ்டாலின் அரசனுடைய முழுக்க தோல்வி இது அப்படின்னு குற்றச்சாட்டு. முழுக்க தோல்வி, இதுல தோல்வி. நீ எல்லா தோல்வியும் இருக்கு. அப்ப நீட்ல இப்ப இவ்வளவு பெரிய பிரார்த்தனை பண்ணிட்டாங்களே, அப்ப டோட்டலா அவங்க தோல்வின்னு ஒத்துக்குங்க. அது மாதிரி சொல்ல மாட்டேங்க. எனக்கு நம்ம இதுக்குள்ள ஒரு சதி நடந்த மாதிரி தெரியுது. நீட்டை எதிர்த்து நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப நீட்ல பெரிய ஊழல் நடந்துச்சுன்னு நார்த் இந்தியால சொல்றாங்க. பாதி பேர் ஈவினிங்ல தடுமாறாங்க. தமிழ்நாடே தள்ளாடிக்கிட்டே இருக்குது. உங்க திராவிட மாடலா கள்ளச்சாராய மாடலான்னு கேள்வி எழுப்புறாங்க. தாங்க நான் சொல்றேன் பிரதர், உடனே க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. க்ளோஸ் பண்ணால நான் ரொம்ப வீரியமா போவோம். இளைஞரணி நாங்கள் நீ முற்றுகிடுவோம். திமுகவுக்கு எதிராக விசிக மதுக்கடைகளை மூடும் போராட்டத்தை அறிவித்தார் சங்கத்தமிழ். நாங்கள் இந்தியாவிற்கு எதிராகவே களமாடுகிறோம். நீ ஏன் தமிழ்நாடு கூட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லையா? சேஃப் பிளே. நாங்க இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஒட்டு மொத்தமா இருக்கோம் அப்படின்னு எங்களை குறைத்து மதிப்பிடாது தயவு செய்து. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல், CBSE, செஞ்சி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளைஞரனுடைய மாநில செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அருந்தி 59 பேர் இன்றைய தேதியில் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை சொல்லப்படுது. இதை கண்டித்து அதிமுக சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். விசிக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கு. ஆனால் இத்தனை நேரம் ஆதி திராவிட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, தலித்துகளுக்காக போராட சொல்லக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் வெயிட் பண்ணி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறதுக்கான ஒரு சூழல் தான் இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடுகிறது என்றால் உண்மையிலே பாராட்டுகிறோம். அதில் எந்த தப்பு கருத்தும் இல்லை. இப்போ கருப்பு சட்டை மாட்டிக்கிட்டு போராடுகிறார். அந்த போராட்டத்துடைய நோக்கத்தை பாருங்களேன். முதல்வர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராடுறாரு. இந்த டாஸ்மாக் கொண்டு வந்ததே அம்மையார் தான், புரட்சி தலைவி ஜெயலலிதா தான். அப்போ அப்போ ஏன் சொல்லலை? நான் விவாதத்துக்காக பேசல, யதார்த்தத்தை பேசுகிறேன். பட் நாங்கள் போராடுவது இந்த குறிப்பிட்ட விஷயத்திற்கு மட்டுமல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் ஆதி திராவிட மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் முழுக்கவே மதுவை ஒழிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் குறிப்பாக டாஸ்மாகை இழுத்து மூட வேண்டும். அதே இப்போ எங்கள் இலக்கு. 48,000 கோடி வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய டாஸ்மாக நீங்க சொன்ன இழுத்து மூடிடுவாங்க. இழுத்து மூடணுங்க. எப்படி? அதை விட இப்ப எத்தனை மக்கள் இறந்து போயிட்டாங்க. அதை பாருங்க. டாஸ்மாக்னால இறந்துருக்காங்களா? என்னங்க? அப்ப டாஸ்மாக் தானே அதுக்கு காரணம். ஒருத்தன் குடிக்கிறேன், குடிச்சு அவன் அதுக்கு அடிக்ட் ஆயிடுறேன். அப்ப அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது அந்த நேரத்துல. அப்ப அவன் எங்க விலை குறைஞ்சிருக்குதோ அங்க போயிடுறான். வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று உங்களுடைய போராட்டம் இல்லை. மக்களுக்கான அடிப்படை தனிநபர் வருமானத்தை உயர்த்த வேண்டும் உங்களுடைய போராட்டம் இல்லை. அவங்களுடைய லைஃப் சமூக மேல போராட்டம் இல்லை. அதுக்காக அது போய் 60 ரூபாய் குடிக்கிறான்னு சொல்லி போராட்டம் நடத்துறீங்களா? டாஸ்மாக் எப்படி நீ ஏத்துக்கிறீங்களா? டாஸ்மாக் ஏத்துக்கல. அரசுடைய நிலை தான் நான் சொல்றேன். நான் உங்களுடைய போராட்டத்தை என்ன போராட்டம்? போராட்டத்துடைய ஒரே நோக்கம் என்னவென்றால் மதுவை ஒழிக்க வேண்டும். மதுவை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க ஒழிக்க வேண்டும். ஏன்னா இந்தியாவில் 1955 நீதிமன்றம் ஒரு வழிகாட்டு கொடுக்குது, ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குது. என்னன்னா இந்தியாவில் படிப்படியாக மதுவை நீங்கள் முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று. இது வரைக்கும் ஒழிப்பதற்கான எந்த முயற்சியும் எந்த அரசாங்கமும் எடுக்கவும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி கள்ளச்சாராய இழப்பு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கிறது. முதல் ஆரம்பமே 1957 குஜராத்தில் தான் ஆரம்பிக்குது. தொடர்ந்து
இந்த சுதந்திர இந்தியாவில் வந்து குஜராத்தில், பீகார் உங்களுக்கு தெரியும், குஜராத்தில் பீகாரில் வந்து நல்ல சாராயம் இல்லை. அதாவது டாஸ்மாகில் அரசு நடத்துகிற மதுக்கடை இல்லை, அல்லது தனியாக நடத்த வரும் இல்லை. அதனால புழக்கத்தில் கள்ளச்சாராயம் வருது, அதனால அது குடிச்சு செத்து போகிறாங்கிறத ஒரு புரிதலுக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அரசு இங்கே வந்து டாஸ்மாக் கடைகள் இயக்குது. உங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களே வந்து 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த காணொலியில சொல்லியிருக்காரு, நல்ல சாராயம் இருக்குங்கிறதுக்காக கள்ள சாராயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, ரெண்டுமே வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வரத்தானே செய்யுது. வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். முழுக்க என்று இளைஞர்கள் வந்து இந்த மது பழக்கத்தினால கெட்டு குட்டிச்சவராக போயிடுறாங்க, வாழ்க்கையே நாசமாகி போயிடும். அதிலும் குறிப்பாக வந்து நான் தரவுகளோட சொல்கிறேன். இப்போ மேல்மட்ட மக்கள் மேல்தட்டில் இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு முக்கியமான மதுகளை ஓயிரு அப்படின்னு சாப்பிட்டு கூட பெரிய பாதிப்பு அடைவதில்லை. கீழே இருக்கிறவனுக்கு இவங்க டாஸ்மாகில் என்னத்தை கொடுக்குறானே தெரில. நீ வேணா உங்கள் தொலைக்காட்சி எடுத்துக்கிட்டு குமுதம் ரிப்போர்ட்டோட போய் நீங்கள் டாஸ்மாகில் வெளியிலேருந்து பாருங்கள், அதுலேயே அவன் ஒரு நடைப்பணமே தான் இருக்கிறேன், பாதி உயிரே போய் தான் இருக்கிறேன். அது யாராவது அந்த ஃபேக்ட்ரிலாம் யாராவது கையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவன் என்னென்ன செய்கிறான்றது நமக்கு தெரியல, என்னென்ன குற்றம் பண்ணுறாங்கன்னு தெரியல, அது எதை கலந்துருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து எங்களுக்கு என்னென்னா இளைஞர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. இந்தியாவில் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதனால தான் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, சாராயத்தை ஒழிப்போம், சமூகத்தை காப்போம். 59 பேர் செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சாராயத்தை ஒழிப்போங்கிற ஒரு அக்கறை வந்திருக்கு. நாங்கள் இன்னைக்கு நேரத்து இல்லைங்க, எங்க தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க, 2015 எங்க தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க, தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். நீங்க வலியுறுத்தி தான் வரீங்க. என்ன நிறைய ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க? நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோமா, அதிகாரத்தில் இருக்கிறோமா? ஆட்சியில் இருக்கீங்களா? ஆட்சியை கொடுங்க. இப்ப ஆட்சியில் இருக்கீங்க. நாங்கள் போராடி கொண்டு ஆட்சியில் இருக்கீங்களா? நாங்க இப்ப ஆட்சியில் இல்ல. அப்புறம் நீ போராடுறோம்ல. ஆமா, அது மாதிரி முன்னாடி பண்ண வேண்டியதானே. இதுக்கு மேல போராடி இருக்கோம்ல. 2015 நீங்க போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஒரு வலிமையான போராட்டத்தை இப்ப நீங்க இடைப்பட்ட காலத்துல எடுத்திருக்கீங்க. ஒண்ணு வேண்டாம் அந்த வார்த்தை, ஒண்ணு வேண்டாம் அந்த வார்த்தை இப்ப நீ சொல்ல பத்தில வலிமையான போராட்டம் ஒண்ணு வேண்டாம். ஆனால் இந்த போராட்ட வருட காலமாக திமுகவுடன் கூட்டணியில் இருந்த நீங்கள் ஒரு நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னைக்கு எடுத்து கொடுத்திருக்கீங்களா? இல்ல, அதுதான் பத்தில. அது வந்து நீங்க வந்து மேலோட்டமாக பார்ப்பதால் உங்களுக்கு அப்படி தோன்றலாம். எங்கள் கட்சியுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாஸ்டருடைய நோக்கமே என்னவென்றால், இளஞ்சிறுத்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு அறநெறி போற்று, ஆதிக்கம் தவிர், இன நலம் உயர்த்து, ஈகம் செய், உரிமையை வென்றெடு, ஊழலை வீழ்த்து, எளிமையை கடைபிடி, ஏழ்மையை அகற்று, அதே நேரத்தில் சாராயத்தை ஒழிப்போம், சமூகத்தை காப்போம் அப்படின்னு எங்கள் இளைஞர் இந்தியாவில் எந்த கட்சியும் இல்லைங்க, இளைஞர்கள் இருக்க எவனுமே மது அருந்தக்கூடாதுன்றது கட்டாயம். ஏனென்றால் எங்கள் தலைவரே, இன்னைக்கு நீங்கள் வந்து இதில் வந்து நெறியாளராக இருந்து நீங்கள் அனுபவம் உள்ளவர் தான். ஏறக்குறைய நான் எல்லாரையும் சொல்லுவேன், ஏறக்குறைய எல்லா அரசியல்வாதிகளுமே, அரசியலில் இருக்க தொண்டர்களுமே சாராயம் அருந்துகிறார்கள். மதுவை அருந்தாத ஒரே தலைவர் நிகழ்காலத்தில் இருக்கிறார் எழுச்சி தமிழர். நெய்தர் ஸ்மோக்கிங் நாட் ட்ரிங்கிங். நாங்கள் இதை வந்து சும்மா வாய் சவுடால வைக்கல, நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். அதனால் தான் நடைமுறைப்படுத்துவதால் தான், ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிருக்கேன், நடைமுறைப்படுத்துவதால் தான் மதுவை முழுமையாக இந்தியாவிலிருந்து ஒழிக்க வேண்டும். இதை ஒழிக்காமல் இதற்கு தீர்வே இல்லைங்க. ஏங்க கள்ளச்சாராயம் வந்து காட்சி குடிக்கிறாங்க, அதை கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அரசாங்கம் அதுக்கு உடந்தையாகத்தான் இருக்கு. கவர்மெண்ட் எதிர்த்து ஏன் ஒரு கேள்வி கேட்கலன்னு திரு அண்ணாமலை உள்ளிட்ட திரு எடப்பாடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை வந்து சாடாத தலைவர்கள் யாரா இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அளவுக்கு இப்ப யாரு போராட்டம் நடத்துறா நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன நடத்துறாங்க போராட்டம்? என்ன போராட்டம் நடத்திருக்கீங்க? இத நடத்துறோம் இல்ல, நீங்க தான் நடத்துறீங்க. இப்ப 59 பேர் செத்த தருணத்தில் அரசாங்கமே பெரும் சொல்லுங்க. 59 பேர் செத்ததுக்கு அப்புறம் ஒரு முடிச்சுங்க அப்புறம் கேளுங்க. வள்ளுவர் கோட்டத்துல எங்கள் ஆர்ப்பாட்டத்தை எங்களுக்கு போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கவில்லை. இருந்தாலும் தடையை உடை அப்படி நாங்க நடத்த போகிறோம், நடத்த போறோம்ங்க. அப்ப நாங்க ஒரு எதிர்கட்சியை செயல்படுறோம்ல. இப்ப நீங்க இவ்வளவுக்கு நீங்க பேசுறீங்களா? இப்ப இன்னொரு விஷயத்துக்கு வரேன். வேங்க வெயில் பிரச்சனை நடந்துச்சுல, அதே மாதிரி வந்து இந்த பள்ளிக்கூடம் கள்ளக்குறிச்சி, அதே கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதிக்கு பிரச்சனை நடந்துச்சுல, அதுக்கெல்லாம் கருப்பு சட்டையை போட்டு இவங்க போனாங்களா? இதே நீங்க சொன்ன அண்ணாமலையாக இருக்கட்டும், இதே எடப்பாடியாக இருக்கட்டும் போராடினார்களா? இவங்களுக்கு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்காரணும். சரி, ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்கார்ந்தாங்கன்னா இவங்க வந்து டாஸ்மாக மூடுவாங்களா? கேட்டு சொல்லுங்க. அரசே நடத்துன்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க. நீங்களே போல முட்டு கொடுக்குறீங்க. எப்படி திருப்பி சொல்லுங்க. என்ன முட்டு கொடுக்குறீங்க? நீங்க வந்து ஆட்சியாளர்கள், எதிர்கட்சியாளர்கள் வந்து கட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும்னு சொல்றாங்க. உங்க தலைவருடைய அறிக்கையில எங்கேயாவது திமுக அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது? நான் இப்ப காட்டட்டுமா? உங்களை மாதிரி நிறைய பேர் பிறப்பு நீங்க வந்துடுறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா முழுக்க விடுதலை சிறுத்தையோட உண்மையான அந்த உழைப்பை, நேர்மையான உழைப்பை நீங்கள் கொச்சைப்படுத்துவதை போலவே சொல்லுறீங்க. எங்க தலைவர் அறிக்கையை நான் சொல்றேன், அதுல நாங்கள் திமுக என்று மென்ஷன் பண்ணலைன்னா நீங்க சொல்வதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தா நீங்கள் பேசின பேச்சுக்கு தயவு செய்து நீங்கள் வாபஸ் வாங்கணும். அதை நீங்க நான் படிக்கிறேன் பாருங்க, தலைப்பை பாருங்க. கள்ளக்குறிச்சியில் நச்சு சாராயம் 40க்கு மேற்பட்டோர் பள்ளி, ஏன்னா 20 கொடுத்தார் அறிக்கை. முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதே
கொடுமைகளை தடுக்கும் நிரந்தர தீர்வு அப்படின்ட்டு அதில் பாருங்க, அது திமுக இல்லைன்ற வாசிக்கிறார். அதில் ஒரு 3வது பக்கம் அவர் சொல்றாரு பாருங்க, முக்கியமானது பிரதர். முழு மதுவிலக்கு என்பதில் திமுகவுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திமுக இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே படிப்படியாக மதுக்கடைகளை மூட அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கரெக்டா சொன்னீங்க. சொல்லக்கூடாதுல. நான் என்ன சென்ஸ்ல கேட்டேன்னு திருப்பி உங்களுக்கு சொல்றேன். திமுக இல்லையானா திமுக வந்து தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறது அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்க வழிவில்லைன்னு அதை சொல்லல. திமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருக்கீங்க. திமுகவை எதிர்த்து தான் நாங்கள் நடத்துகிறோம். எது? அப்ப யாரை எதிர்த்து? உங்களை எதிர்த்து நடத்த சொல்றீங்களா? நாங்க இன்று நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டமே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் நடத்துகிறோம். உங்கள் தலைவர் ஒரு அறிக்கையில் கொடுத்ததை நான் சுட்டி காட்டுகின்ற போது உங்களுக்கு கோபம் வருது. அதுல அந்த அறிக்கையில் என்ன சொன்னீங்க? 2016ல தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. அதே போல இப்ப வந்து இந்த அறிக்கையில நான் சொல்லிருக்கேன் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றேங்க. தவிர திமுக தாங்க இது பிரச்சனைக்கு காரணம். சொல்லுங்களேன் ஒரு வார்த்தை. ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடத்துறோம்? ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இப்ப ஆளுங்கட்சியோட தலைவருங்க, ஒரு கட்சியோட தலைவர் அவர் வந்து சொல்ல மாட்டாரா? இதைய இந்த இத்தனை நான் சொல்றேனே, நான் யாரு? கட்சியுடைய இளைஞரணி இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசுடைய மாநில செயலாளர். அப்ப எங்க தலைவருடைய தாக்கம் இல்லாமல், எங்க தலைவருடைய வழிகாட்டல் இல்லாமல் வந்து பேசுவாங்க. பேச முடியும். 100% இருக்கிற ஒரு கட்சியினுடைய மிக உரிய பொறுப்புல இருக்கக்கூடியவர், நாடாளுமன்ற உறுப்பினர், மீண்டும் மீண்டும் நாடாளுமன்றத்தை நோக்கிய செல்வர். இன்னைக்கு இதுக்காக அந்த பொறுப்பு கூட ஏத்துக்கலாம். நான் அதுக்காக போய் அங்க மக்கள் 2 நாள் இருந்தேன்னு சொன்னவர். தயவு செய்து திமுக முதலமைச்சர் தயவு செய்து எதுக்கு கெஞ்ச வேண்டியிருக்கு? இங்க பாருங்க பிரதர், நீங்க வந்து நான் திருப்பி சொல்றேன், நான் வந்து மற்ற நெறியாளர் மாதிரி நான் உங்களை பார்க்கல. உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். அதில் சொன்ன வார்த்தையுடைய டிப்ளமேட்டிக்கா எங்க தலைவர் சொல்லியிருக்காரே தவிர அவர் உள் நோக்கம் என்ன? அந்த வரிகள் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு படித்த ஒரு அறிஞர் என்ற முறையில் பேசியிருக்காரு. ஆனால் உள்நோக்கம் என்ன? செருப்பை வச்சு அடிக்கிற மாதிரி வார்த்தைங்க அது. 2016லயே நீ சொல்லி இருக்கிற சொன்ன ஆளு ஏன்டா செய்யல? அதான் அர்த்தம். குற்றம் சுட்டி காட்டுதல், இனம் சுட்டி காட்டுதல் அப்படிங்கிறது தேவை இருக்கா இல்லையா? நம்ம ஒரு கூட்டணி கட்சியில் தோழமையில குற்றம் சுட்டுதல்ங்கிறது ஒரு வார்த்தை. ஆமா, சுட்டணுமா வேண்டாமா? நீங்க எங்க பாருங்க, பண்ணணுமா வேண்டாமா? நீங்க திரு சங்கத்தமிழன் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு? நான் சொல்றேங்க, எனக்கு வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி 100% வரவேற்கிறேன். எங்க ஒருத்தர் வந்து 59 பேர் ஒருத்தர் செத்து இருக்கிறாரு. இந்த ஆட்சிக்கு காரணமா அதிகாரிகள் தப்பு பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. இந்த இத்தனை நேரம் வந்து மக்களுக்காக அதுல பேட்டி கொடுத்த ஒருத்தர் வந்து பேசி இருக்கிறாரு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 9:30 மணிக்கு திருமாவளவன் அவர்கள் எங்களுக்காக போராடுறேன்னு சொல்றாரு. இப்ப லேட்டா வந்து ஃபர்ஸ்ட் போய் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடிக்கு முன்னாடியே எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர், அந்த ஏரியாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் நாங்கள் அனுப்பி வச்சோம்ல. ரவிக்குமார் தான் ஸ்பாட்டுக்கு முதல்ல போறாரு. போனதான அறிக்கையை கொடுக்குறாரு. எங்க தலைவர் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. உடனே அங்கே பரட்டு போயிட்டாரு. அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் வந்து இங்கே நாங்கள் வந்து யாரும் சொல்லுவாங்கன்றலாம் போல. இது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் இன்னும் தப்பிச்செல்லாம் போக விரும்பலை. எங்கள் தலைவரே சொல்றாரு, இதுக்கு நம்மளே குற்றவாளின்றார். நீ வேணா நானும் தான் பொறுப்புன்னு சொல்கிறார், பொறுப்புன்னு சொல்றாருல. அதனால் நீங்கள் வந்து இங்கே பாரு, நீங்கள் வந்து இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களை பாராட்டி இருக்க வேண்டும். பரவாயில்ல, கூட்டணி இருந்தாலும் மதுவை ஒழிப்பது என்பது முடியாத காரியம். கூட்டணி இருக்காங்க சார். முதல்ல சொல்லி எதிர்கட்சி, நீங்க என்ன சொன்னீங்க? எதிர்கட்சி அண்ணாமலை ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், இவர்கள் எல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக வந்து செல்கிறார்கள். நாங்கள் வந்து இன்றைய போராட்டம் நடத்துகிறோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார். திரு சங்கத்தமிழ் அவர்கள் இந்த கட்சியினுடைய மிக பொறுப்புல, முக்கிய பொறுப்புல இருக்காரு. இளைஞரடியுடைய பொறுப்புல இருக்காரு. இளைஞர்களை வந்து சரிப்படுத்த, நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்புல இருக்கிறார். 2015 பிறகாக இன்ன தேதி வரைக்கும் ஒரே உங்க கட்சியை விட்டுருங்க, அரசுக்கு எதிராகவோ அல்லது இந்த மது விலக்குக்கு எதிராகவோ, மதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு எதிராகவோ திரு ராமதாஸ் அவர்கள் சுட்டுகின்ற மாதிரி ஒரு அறிக்கை நீங்க கொடுத்துருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. இதையும் நீங்க பார்க்காம இருக்கிறீங்க. இதையும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எங்க தலைவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். மேடைக்கு மேடை வலியுறுத்தி நீங்க பார்க்கணும். பெரிய தலைவரா இருக்கிற இப்ப திருச்சி மாநாட்டுல மேடையில நடக்கும் பொழுது இந்த மேடைக்குள்ள எவனும் தண்ணி அடிச்சுட்டு வரக்கூடாது, உள்ள வரக்கூடாது எந்த தலைவரும் சொல்ல முடியும்? சொல்லுங்களேன். இந்தியாவுல ஒரு தலைவனை சொல்லுங்க. நாங்க இங்க பாருங்க, நாங்க பேருக்காகவோ இல்ல அடையாளத்துக்காகவோ நாங்கள் அரசியல் செய்யவில்லை. உண்மையிலேயே தமிழக மக்கள், இந்திய மக்கள், இந்திய இளைஞர்கள் ஒரு நல்ல வழிக்கு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ எங்கள் தலைவர் ஏன்ட சொல்லுவாருங்க, இளைஞர் எழுச்சி பாசறையில் எவனாவது மது அருந்தினால் அவனை பொறுப்புல வைக்காதன்றாரு.
அவர் ஒருபடி மேலே சென்று எந்த மாநாடாக இருந்தாலும் சரி, எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, தண்ணி அடிச்சு வந்தானா வண்டியில் ஏற்றி கொண்டு வராதீங்க, வெளியில போங்கன்னு சொல்றாருல்ல. அப்ப எவ்வளவுக்கு நாங்கள் அரசியல் படுத்துகிறோம், எவ்வளவுக்கு நாங்கள் இளைஞரை முறைப்படுத்துகிறோம், நெறிப்படுத்துகிறோம். ஆனா ஒண்ணு, ஒரு வருங்காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் நிச்சயமாக முழுமையான நாங்கள் மதுவை ஒழிப்போம், அதுல மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்தில் நாங்கள் அவர்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதிமுக இருந்தப்போ திமுகவும் கூட்டணி கட்சிகளும் எதிர்கட்சியாக இருந்த போது எவ்வளவு பெரிய போராட்டம் இந்த இடத்துல இருந்து இதே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து 1000 டாஸ்மாக் கடைகளை முடிந்து கொரோனா காலத்துல நின்று பேட்டி கொடுத்தாரா இல்லை? அதான் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லுங்க. நானே கூட நீ காலைல பார்த்தேங்க, அவரே போராட்டம் நடத்தினாரு, வீட்டுக்கு முன்னாடி போராடுறாரு, பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. எல்லாருமே கனிமொழி அவர்கள் ஆமாங்க. இன்னைக்கு வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, கனிமொழி அக்கா அவர்கள் எங்க போனார்னு அண்ணாமலை அவர்கள் கேட்கிறார்கள். கூட்டணி இந்த எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அனைவருமே எங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்க போனார்கள், விடுதலை சிறுத்தைகள் எங்க? அது கேட்க கூடாது. விடுதலை சிறுத்தைகள் போராடி கொண்டிருக்கிறது, இந்த தருணம் வரைக்கும் போராடி கொண்டிருக்கீங்க. உனக்கு தைரியம் இருந்தா நீங்க சொல்லுங்க, மதுவை பூரணமாக ஒழிப்போம் சொல்லுங்க. ஏன் அந்த யாராலுமே கேட்கிறேன், நீ சொன்ன மாதிரி எடப்பாடியாக இருக்கட்டும் இல்ல அண்ணாமலையாக இருக்கட்டும் கேட்க சொல்லுங்க. ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா மதுவில் அவங்களுக்கு எல்லாம் கமிஷன் போகுது, இல்ல அவங்க ஃபேக்டரி நடக்குது, எங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்குல்ல. மக்களை எல்லாரும் சேர்ந்து ஆளுங்கட்சியாக மக்களை நாசமாக்குகிறார்கள், நாசமாக்குகிறார்கள். சரி, அப்போ உங்களுக்கு இதுல எந்த பைண்டிங் இல்ல, நீங்க உங்க கட்சியை சேர்ந்தவங்க யாரும் இந்த மாதிரி ஃபேக்டரி நடத்த இல்ல, அந்த மானங்கட்ட வேலையை நாங்க செய்ய மாட்டோம். அப்ப நீங்க தைரியமா இறங்கி அடிக்க வேண்டிய, தைரியமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏங்க எங்களுக்கு இன்னைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் எங்களுக்கு தடை கொடுக்கலை. அப்ப நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, தடை செய்யப்பட்டிருக்காங்க. எங்க தலைவர் என்ன சொன்னாரு, தடை உடை மீறி நடத்தும்ன்றாருல. யார் சொல்ல முடியும்? எதனையும் எதிர்கொள் விழிப்பான்றாருல. இமயம் போல் தடைவரினும் எகிரி பாயின்றாரு. நீ சொன்ன அறிக்கைங்க, நீ பாருங்க, இந்த இவ்வளவு தடை வந்திருக்கு. நாங்க 4 மணி சொன்னவே நடத்ததான் போறோம். நான் ஒன்றும் பின்வாங்கலையே, ஐயோ கூட்டல் இருக்குன்னு பயப்படலையே. நாங்கள் கூட்டல் இருப்பதே மக்களுக்காக. அப்ப மக்களுக்கே அது பயன்படலை, அது மக்களுக்கே ரொம்ப சிக்கலாகுது. 59 பேர் 70 பேர் வரைக்கும் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்கலாம், வேடிக்கை பார்க்க முடியாது. எல்லா தலைவரும் தான் போனாங்க. நீ நேர்மையா பேசுங்க, விவாதம் வேணாம். விவாதத்தில் நீ ஜெயிச்சுன்னு கூட நான் சொல்லிடுறேன். என்ன கூட நீ அப்படி விவாதம் அப்படி பேசுறீங்க. அப்படி பேசுறேன். என்னுடைய நோக்கம் என்ன, எங்க தலைவர் போராடலங்க. எல்லாரும் போய் அங்க போய் போட்டா சுட்டு யாராவது கேளுங்க. எங்க தலைவர் அங்கே தங்கினாருங்க. அந்த 50 குடும்பம் இப்ப 70 நெருங்கி கொண்டிருக்குன்னு செய்தி கிடைத்திருக்கிறது. 50 குடும்பம், வன்னியர் குடும்பம் உட்பட எல்லா வீட்லயும் போய் அங்க பேசிட்டு அவங்களுக்கு சில அறிவுரைகளையும் சொல்லிட்டு, இனிமே இந்த மதுவே நீ விட்டுருங்க டோட்டலாக அப்படின்னு அறிவுரை கொடுத்துட்டு வர. அதுல பேசின ஒரு பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா இதனாலதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை ஏற்படுதுன்னா, எங்களுடைய அண்ணா வந்து இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி அவரிடம் ஒரு பேசிய பெண்மணியும் சொல்றாங்க. அப்ப எதுக்குமா இதை சாப்பிட்றாங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் அந்த காணொலி பார்க்காம இல்ல, அவர் பேசினது 2 நாள் தங்கி இருக்குங்க, அதையும் சொல்லியிருக்கேன். நான் அதையும் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன். நான் என்ன கேட்கிறேன், அப்போ இவ்வளவு தூரம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் திருமாவளவன் சொன்னது என்னன்னா, இது வந்து ஆதி திராவிட மக்களுக்காக இல்ல, இது வன்னியர் மக்களுக்காக இல்ல, உழைக்கக்கூடிய மக்கள்கிட்ட அனைவரும் இந்த வணிகம் நடைபெறுது, அதை நாம் தடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம்னு சொல்ல நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா இவ்வளவு அக்கறை இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் 2015க்கு அப்புறம் இந்த நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கட்சி சார்ந்தவர்கள் மட்டும்தான் வந்து உபதேசம் பண்ணி அவர்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாரா? மற்றவங்களுக்கு சுவாமி விவேகானந்தரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிக்காத ஆள் இல்லை. விவேகானந்தர்கிட்ட வந்து ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து, இந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் ஸ்வீட்டாக சாப்பிட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, இல்லைம்மா போயிட்டு 2 நாள் சென்று கூட்டி அம்மான்னு இருக்காரு. கூட்டியாரு அந்த குழந்தைகிட்ட கிட்ட வந்து இனிமேல் நீ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்காரு. உடனே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகி அந்த பிள்ளை குழந்தை இனிமேல் நான் ஸ்வீட் சாப்பிடமான்னு சொல்லியிருச்சான். உடனே அந்த அம்மையார் கேட்டாங்களாம், ஐயா இது 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், நீ ஏதோ மந்திரங்கன்னு சொல்லின்னு பார்த்தேன், ஏங்க சொல்லிங்கன்னா, இல்லைங்க நான் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஸ்வீட் சாப்பிட்டுக்கு இருந்தேன், ஆனால் நான் சொன்னால் அது சரியாக இருக்காது, நான் முதல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறேன். அதனால தான் எங்கள் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இருக்கிற பொறுப்பாளர்களை, அதில் குறிப்பாக இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசத்தில் இருக்கிற எவனுமே குடிக்கக்கூடாது, குடிச்சானா உடனே தூக்குன்றாரு, ஆர்டர் போடுறாருல. அது மாதிரி நாங்கள் வந்து முதல்ல கட்சியை நாங்கள் நெறிப்படுத்துகிறோம், முறைப்படுத்துகிறோம். இப்போ அந்த தருணம் வந்து 2015 எதுக்கு போராட்டம் நடத்தீங்க? எப்படி 2015 கருப்பு சட்டை போராட்டம், சைக்கிள் போராட்டம், மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம். நீங்கள் வேணும் பாருங்க, இப்போ இதே கேள்வி கேட்குறீங்களா? இப்போ இன்னைக்கு வந்துருச்சுல, இதுக்கடுத்து நாளிலிருந்து பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பு சட்டை போராட்டம், சைக்கிள் போராட்டம், எல்லா போராட்டமும் இடைப்பட்ட காலத்தில் எங்கெங்க போனீங்க? அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ இன்னைக்கு தான் அந்த பிரச்சனை நடக்குதா? அனைத்து பிரச்சனையுமே மக்களின் தேவையை ஒட்டித்தான். இந்த சயின்ஸ் உங்களுக்கு தெரியாத ஆள் இல்லை. இப்போ நீங்களே ஆரம்பத்தில் வந்ததுமே நீங்கள் யாரை கேட்டீங்க, நீங்கள் வந்து சாராயத்தை மூட போறோம்ன்றீங்க, டாஸ்மாக் மூட முடியுமா? இப்போ இவ்வளவு துயரங்கள், இவர் துன்பத்திற்கு பிறகு கூட நீங்க கேட்குறீங்க.
ஆனால் நாங்கள் தைரியமாக இப்போ வர்றோம்னா இப்போ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய போராளி தலைவன் என்பவன் யாரு தெரியுமில்ல? மக்கள்கிட்ட இருந்தே புரட்சி எடுக்க வேண்டும். மாமா என்ன சொல்றேன், நீ மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து படி, மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், திருப்பி மக்களுக்கே சொல்லுன்றாருல, அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இப்போத்தானே உங்களுக்கு வருது, இப்போ கேமரா தூக்கிட்டு வர்றீங்க, தடுங்கடா, ஏன்னா தடுக்காம இருக்கிறீங்க, டாஸ்மாக் உங்களால் ஒழிக்க முடியுமான்னு கேள்வி நீங்க கேட்ட ஆரம்பத்திலே. இப்போ நீ திருப்பி போட்டு பாருங்க. இருந்தாலும் நாங்கள் தைரியமா சொல்றோம், நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோமுங்க, இது நாங்கள் விவாதத்துக்காக வைக்கவில்லை, என்ன கேள்வி சும்மா பார்வைக்காக வைக்கவில்லை. நிச்சயமாக 48,000 கோடி வருமானம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, திரு ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டே இருக்கக்கூடியவர்கள், உங்க தலைவரும் அவர் கூட இருந்தவர் தான். நம்ம அதே போல பல முக்கிய தலைவர்கள், திமுக அதிமுக இல்லாம பல முக்கிய காந்தியவாதிகள், சமூக அமைப்புகள் எல்லாமே சொல்லிட்டே இருக்கிறாங்க, இதை வந்து பண்ணணும். இது வரைக்கும் சாத்தியமா இருக்கா? நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா? சாத்தியப்படக்கூடிய ஒரு நேரங்காலம் இப்ப வந்திருக்குது. 59 பேர் செத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி செத்துருக்காங்க. போன வருஷம் 2023 50 பேர் செத்தாங்க. போன தடவை செத்து அப்பயும் நாங்கள் போராடினோம். அப்போ போராடி இருக்கோங்க. நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, இவங்க 2018 போராடவில்லை, 2018 நாங்கள் போராடினோம், அறிவிச்சு நாங்கள் போராடினோம். நாங்கள் வந்து ஒரு சின்ன கட்சினா உங்களுக்கு தெரியாம போகிறது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சின்ன கட்சியா? தமிழ்நாடு முழுசும் 3வது பெரிய கட்சி நீங்க தான் சொல்றீங்க, சின்ன கட்சிங்கிறீங்க. அதாவது அப்படி போட்டா இப்படி இல்ல அப்படி வர்றீங்க. நீங்க போராட்டம் வாங்க, உங்களுக்கு தெரியாது. இல்ல நான் என்ன வர்றேன், நீங்க போராட்டம் நடத்தினா தெரியாம போகும். இல்ல அதாவது இப்ப உங்களுக்கு தெரியல பாருங்க, அந்த மரக்காணத்துல வந்து இப்படி பிரச்சனை நடக்கும் போது எங்க தலைவர் தலைமையில சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் போராடினோம். அப்ப நீ நடத்தவே இல்லை, நீ சொல்றீங்க. நடத்தல நான் சொல்லல, நீங்க சொல்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவு பிரச்சனையா அது மாறி இருந்தா விடுதலை சிறுத்தைகள் வந்து மொத்தமா ஸ்தம்பிச்சிருக்கணும் இல்லையா? சரி, இப்ப இந்த தருணத்தில் நடந்தவை வந்து கருப்பு நாட்களாக கூட முடியட்டும். இந்த தருணத்தில் இருந்து நாங்கள் இந்தியா முழுக்க, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க பூரண மதுவிலக்கே விடுதலை சிறுத்தையின் இலக்கு நாங்கள் போராட வருகிறோம். வாங்க, நீங்கள் வாங்க, எல்லா கட்சி தலைவர் வாங்க, ஒன்று சேருவோம், இதற்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குவோம். மக்கள் சாகக்கூடாது, குடிச்சு சாகக்கூடாதுங்க, அதாங்க பெயின் மேட்ரு. ஏன்னா குடிச்சுன்றது அது ஒரு விஷத்தை குடிக்கிறாங்க, கள்ளச்சாராயம்ன்றது ஒரு விஷம் தான், அது விஷத்தை குடிக்கிற அளவு பார்க்குறேன். நான் இன்னும் சொல்றேன், டாஸ்மாகவே ஒரு விஷம் தான்றேன். டாஸ்மாகில் எங்கே இப்போ நான் வெளிநாட்டில் இருந்தாலும், வெளிநாட்டில் இந்த வேலை பார்க்குற வெளிநாட்டுக்காரங்க கூட வெள்ளைக்காரங்க கூட சாப்பிட்டு தான் வருவாங்க வேலைக்கு வரும்போது. என்னன்னு பார்த்தா அவங்க டைலாக் சொல்லுவாங்க, இங்கே பாருங்க, நாங்கள் வந்து இனிமைக்காக குடிக்கவில்லை, நாங்கள் நன்மைக்காக குடிக்கிறோம்பாங்க. என்னடா அப்படின்னு சொன்னால், குடிச்சா நான் ஆக்டிவாக இருப்பேன், சுறுசுறுப்பாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் நல்லா தான் திடாகரத்தமாக இருக்காங்க. நம்ம ஊரில் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க, டாஸ்மாக் ஒருத்தன் போனாலே 1 மாதத்துல அவன் சுத்தமாக காலியாகிறாங்க. இவங்க என்ன கலக்குறாங்கன்னு தெரியல, அதை மானிட்டரிங் கண்ட்ரோல் இருக்கா என்னன்னு தெரியல. இன்னும் சொல்ற கள்ளச்சாராயத்தோட மோசமா இருக்கு இந்த டாஸ்மாக். அப்ப இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல. 100% ஏற்கிறேன். இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விசிகவுடைய அமைப்புகள், விசிகவுடைய செயல்பாடுகள் இருக்கா இல்லையா? இருக்குல்ல, இருக்கா இருக்கு. என்ன கேள்வி இப்படி கேட்டுட்டீங்க? கள்ளக்குறிச்சி நாங்க தான் வலிமையா இருக்கிறோம், சொல்லுங்க. வலிமையா இருக்கீங்கன்னா இவ்வளவு அங்க இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் பின்தங்கிய மக்கள், மிக அன்றாட வாழ்க்கை நடத்துறதுக்கு சிரமப்படக்கூடிய மக்கள். இப்ப நீங்க சொன்ன உங்க நடைமுறைப்படுத்துதாக சொல்லப்பட்டக்கூடிய விஷயங்கள், இந்த அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய யாரும் சாராயம் சாப்பிடக்கூடாது, மது கடைகளுக்கு போகக்கூடாது, அவனுக்கு வர்றதே மொத்தம் ஒரு நாளைக்கு 300 ரூபா வருதுன்னா 300 ரூபாய் கொண்டு அவங்க டாஸ்மாக்ல கொடுக்க முடியாதுன்னு சொன்னா 60 ரூபாய் நோக்கி கள்ளச்சாரத்தை நோக்கி போறதுங்கிற சரியா இருக்கா? இன்னைக்கு திரு மாசு அவர்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தானோ அவனெல்லாம் மறுபடியும் வந்து வீட்டுல போய் சாராயம் குடிச்சு போட்டு உட்காந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நிலைமையா? அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்தாலும் அதை தான் செஞ்சது. அப்ப அவங்க வந்து அதை நோக்கி அவங்க வந்து அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுங்கிறது இல்லையா? தனி மனிதனுடைய வருமானம் வந்து உயர்த்தப்பட வேண்டாமா? அவனுடைய சமுதாய பொருளாதார வாழ்க்கை மேம்பட வேண்டாமா? அங்கிருந்து என்ன செஞ்சீங்க? உங்க கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கருத்துல வந்து நான் உங்கள்ட்ட முரண்படலை. இது வந்து வெறும் சாராயத்தை ஒழிப்பது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகள், அடிப்படை உரிமைகள், அன்றாடம் அவனுக்கான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இன்னமும் பொருளாதாரத்திற்கான வழிகள் எல்லாத்தையுமே உருவாக்கணும். அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். வருங்காலத்தில் நாங்களும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று நான் நம்புகிறோம். அந்த காலகட்டத்தை நீங்கள் நினைக்கிறது போல நடக்கும். நாங்கள் வெறும் கூட்டணியில் தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து எது மினிஸ்டராக இருக்கிறோமா? எங்களுக்கே பெருமை தர மாட்டாங்க. எங்க பிரச்சனை வேங்க வேலை என்ன கண்டுபிடிக்காம இருக்குது, இன்னமும் வந்து மேல் பாதி பிரச்சனை முடியாமல் இருக்குது. இவ்வளவு சிக்கல்ல தான் நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். எங்களை இன்னொரு வழியை பற்றி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நாங்கள் இன்னமும் கூட நீங்கள் நினைக்கிற வெறும் தலித்து செத்து போனானுக்கா நான் வரலங்க, மொத்த மானுடமே அதுக்குள்ள போய் மாட்டிக்க கூடாதுன்றது எங்களுடைய நோக்கம். அந்த ஸ்டேஜ் வந்து எல்லாரும் வெளியே வந்து ரொம்ப நாள் அந்த இடத்தை நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். அதனால மறுக்கிறேன் உங்க கருத்துக்கு. நான் இந்த இடத்துல இவன் நான் மறுத்து பேசினேன், இதை ஏற்றுக்கொள்கிறேன்ல. இதுக்கு எல்லாரும் தான் பொறுப்பு, நீங்கள் தான் பொறுப்பு, நானும் தான் பொறுப்பு, தமிழக முதல்வர் தான் பொறுப்பு, எதிர்க்கட்சி தான் பொறுப்பு. இவனுக்கு அன்றாடம் அவனுக்கு வேலை இருந்துச்சுன்னா அவனுக்கு வேலை கொடுக்க
கொடுக்காத பிரச்சனையே. அப்புறம் நான் என்ன கேட்கிறேன், நீங்க இன்னும் கூட பாரு செத்து போனவன் இங்க பாரு, இன்னும் ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். செத்து போனவன் இல்லை, எவனும் மாணவர் கூட இல்லை, எல்லாருமே அவன் பண்பாட்டு கலாச்சாரத்திலேயே கலந்த மாதிரி தெரியுது. ஒரு இறப்புக்கு செல்கிறார்கள், இறப்புக்கு சென்றாலே அங்கே குடிக்கணும், குடிச்சோம்னா உடனே எல்லாரும் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு அதில் 5 பெண்கள் இறந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நாடு எங்கே செல்கிறது என்றால் எங்களுக்கு பெரிய வழியை உருவாக்குகிறது. அதுக்கு எல்லாருமே பொறுப்பு. அதனாலதான் நாங்கள் வீறு கொண்டு எழுகிறோம். இந்த தருணத்தில் வீறு கொண்டு எழுந்து இதுதான் சரியான தருணம். இந்த தருணத்தை மையமாக வைத்து கள்ளக்குறிச்சியில அரசு ஃபெயிலியர் ஆகல, விடுதலை சிறுத்தைகள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீங்க அப்படி கூட வச்சுக்கீங்க, ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து என்றைக்குமே எங்களுடைய குற்றங்களை வந்து ஒற்றுக்கொள்வதில் நாங்கள் என்றைக்கும் பயந்ததில்லை. ஆனால் நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுறீங்களே, பட் நாங்கள் டாஸ்மாக் ஒழிக்க போறோம் போராட்டத்துக்கு தலைவர் அறிவிச்சிட்டார்ல, நீங்கள் முழுமையாக வந்து ஆதரவு கொடுப்பீங்களா? நீங்கன்னா எல்லா சேனலையும் நான் சொல்றேன், கொடுப்பீங்களா? சமுதாய வளர்ச்சிக்காக சமுதாயம் தான் முக்கியம். எந்த விதமான மாற்றம் இல்லை. இப்போ ஒரு மக்கள் வந்து அப்லிப்மென்ட் வரணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த சமுதாயம் மேம்பட வேண்டும். இதுல யாருக்கு எந்த மாற்று வாங்க சேர்ந்து வாங்க. சீமானவர்கள் கூட சொல்லும்போது என்னங்க 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அதை கூட எல்லாரும் விமர்சனத்துக்கு வைக்கிறாங்க. இல்ல நீங்க சீமான் கருத்து இந்த இழுக்க கூடாது. நல்லா தான் போயிருந்து ஏன் இழுக்கிறீங்க இங்க பாருங்க. அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு தலைவன், ஒரே ஒரு தலைவன், ஒரு கட்சியோடைய தலைவன், நான் மதிக்கக்கூடிய ஒரு அண்ணன் தான் விடுங்க. அவர் மேடையில் சொல்றாரு, டைலாக் விடுறாரு, நாங்கள் வந்து இந்த எங்கள் ஏரியாவில் வந்து பிள்ளை பிறந்ததுமே சீம தண்ணின்னு வைப்பாங்க. அது இயற்கை. மச்சான் வந்து மாமே வந்து தாய் மாமே வந்து வைப்பேன். எனக்கு அந்த காலத்து சாராயத்தையே வச்சாங்க அப்படின்ற மாதிரி வச்சிருந்துருக்கலாம். அதை ஒரு பண்பாடாக, அதனால நான் ரொம்ப விவரமாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றது இளைஞர்களை நாசப்படுத்துவாரான ஒரு செயல். தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறான்னு தெரியவில்லை. இப்போ நீங்கள் அரசியலுக்கு வரையும் சொல்கிறாரு விஜய். விஜயோட படங்களில் இப்போதைக்கு பாருங்கள், இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, எல்லா படத்துலையும் முழுக்க போதையில் இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. இதெல்லாம் தப்பு. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். சாதாரண ஒரு மனிதனால் இதை மாற்ற முடியாதுங்க. அரசாங்கம் கூட நாளைக்கு டாஸ்மாக் கூடாதுன்னு சட்டம் போட்டாலும் கூட மனிதனாக திருந்தணும்ல, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் திருந்தணும்ல. இது குடிக்கிறதுனால நமக்கு சிக்கல் இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு சிக்கல் இருக்குது. இன்னமும் சொல்ல போனால் ஒரு முக்கியமான எங்களுக்கு தரவு கிடைத்திருக்கு. நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையில் நீங்கள் மிரண்டு போயிருவீங்க. என்ன தரவு சொல்கிறாங்க? இந்த மதுவை டாஸ்மாக் குடித்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கா, மலட்டுத்தன்மை அதிகமாக உருவாகி கொண்டு இருக்குன்னு சொல்லுது. இப்போ எவ்வளோ பாருங்கள், சிந்தனை திறன் குறையுதுன்றாங்க. எல்லாம் ரெக்கார்டோடு இப்போ கிடச்சி கொண்டு இருக்கு. இப்போ இவ்வளவு சிக்கலான இந்த விஷத்தை ஏன் சாப்பிட்றீங்க? எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு மாடலாக காட்டுறாங்கல்ல. டக்குன்னு படத்துலேயே பாருங்கள், ஒரு பிரச்சனை உடனே பீர் அடிக்கிற மாதிரி ஒரு 4 பேர் 10 பேர் உட்காந்துக்கிட்டு ஹேப்பியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுதான் தவறு. இப்போ இதுக்கு சுவாமி வேணாந்திரத்தை எடுக்கிறீங்க, தப்பாக எடுக்க வேண்டாம். வேணாந்தர் வந்து சுருட்டு குடிப்பார், இது யாருக்குமே தெரியாது. நான் ஒரு புத்தகத்திலே படித்தார். அப்போ வந்து ஒரு ஆள் உங்களை மாதிரி ஒரு ஆள் கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது பெரிய தவறு தான், ஆனால் என்னுடைய இலக்கு என்ன, என்னுடைய நோக்கம் என்னென்னா, நான் வந்து விழித்திருக்க வேண்டும், நான் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும். எனக்கு இது வந்து ரொம்ப வந்து போதையை தரவில்லை, எனக்கு ஒரு பயனை தருகிறது, அதனால் நான் குடிக்கிறேன், இருந்தாலும் என்னால் நிறுத்த முடியும்னு அவ்வளோ பெரிய ஒரு மகானே சொல்லுகிறார். ஆனால் அவர் சீக்கிரமாக இறந்துடுறாரு. அந்த இறப்பு கூட என்ன காரணம்ன்றது நமக்கு தெரியவில்லை. ரைட்டாக அதுக்கு நான் போகவில்லை. அப்போ அது ஒரு பழக்கத்துக்குள்ளே வரும்பொழுது, பெரிய பெரிய மகான்களையே பாதிக்கப்படும் பொழுது சாதாரண இளைஞர்கள் மாணவர்கள் அதுக்கு போகக்கூடாது. அது எங்கள் தலைவருடைய நோக்கம். அதுதான் எங்கள் தலைவரே ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாரு. இன்னமும் சொல்ல போனால் நீங்கள் புரட்சி அம்பேத்கர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அவர் வாழ்க்கை வரலாறுலாம். அம்பேத்கர் வெள்ளைக்காரை மாதிரியே கோட்டு போடுவார், வெள்ளைக்காரை மாதிரி அவனை விட அதிகமாக படித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கே வெள்ளைக்காரனே ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், உங்கள் நாட்டில் இருக்காங்க என்ன ஏன்டா கூப்பிட்றீங்கன்னு. ஆனால் அவர் எந்த காலத்திலையுமே வெள்ளைக்காரனை போல ஒரு ரெட் ஒயின் சாப்பிட்டதில்லை, ஒரு சுருட்டு குடிச்சதில்லை, எதுவும் அறிந்தியதில்லை. நம்ம ரெக்கார்டு பார்க்குறோம்ல. அப்போ அவ்வளோ ஒரு சிறப்பான செயல்பாடுகள் இருக்கின்ற எங்கள் தலைவராக இருக்கட்டும், இல்லை புரட்சி அம்பேத்கராக இருக்கட்டும், அதை பார்த்து நீ சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஆதிதிராவிட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏன் செய்கிறீர்கள், அதை செய்யாமல் இருங்கள். நான் அதைத்தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தொடர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க. இன்னைக்கு நேத்து இல்லைங்க, இளைஞரணி தொடர்ந்து நாங்கள் நீங்க சொல்றீங்க. இந்த தவறு எங்க நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, எந்த மட்டத்தில் நடந்திருக்குன்னு? இது நீங்கள் அங்கே நடந்துச்சா இங்கே நடந்துச்சான்னு சொல்லணும், மொத்தத்தில் எல்லாருமே குற்றவாளி தான். அதான் சொல்கிறோம்ல, நீங்கள் முதல்ல டாஸ்மாக் வைக்கிறனால தான் அவன் அதுக்கு அடிக்ட் ஆகிறேன். அவன் அடிக்ட் ஆன ஒரே காரணத்துக்காக அவனுக்கு வந்து கிடைக்காத நேரத்தில் இதை குடிக்கிறேன். ரெண்டாவது திரைப்படத்தில் இதை காட்டுறேன். இதெல்லாம் என்ன ஆக போகுது, போதை போட்டேன்னா அந்த நேரத்துக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், பிரச்சனை தீர்வாகுமா? தீர்வாக கிடைக்காது. அது மாதிரி எல்லாம் சேர்ந்து நீங்களும் மீடியாவில் என்னென்ன படங்களை போகிறீங்கன்னு தெரியல, இதெல்லாம் பார்த்து தான் கெட்டு போயிருக்கிறேன். ஆனால் இதுதான் சொல்ல முடியாது. நமக்கு என்ன ஒரே ஒரு சிறப்பு, தமிழக முதல்வரே இதை டாஸ்மாக்கை மூடுவதற்கான வேலைகளை உடனடியாக செய்ய வேண்டும். திடீர்னு செய்ய முடியாது, படிப்படியாக குறைக்க வேண்டும், நம்பர்ஸை குறைக்கணும், டாஸ்மாகுடைய அவுட்லெட்டை குறைக்கணும், அதே நேரத்தில் பயிற்சி கொடுக்கணும். உங்க கோரிக்கை தான் பிஜேபியோட மாநிலத்தில் அண்ணாமலை வைக்கிறார், 1000 டாஸ்மாக் உடனே முடுங்க, நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே இன்னைக்கு செய்வீங்களான்னு கேட்கிறாரு. அது உங்க கருத்து ஒத்து போறாரு தானே அவரு? இல்லை, நல்ல கருத்துக்கு வந்து யாரை வந்தாலும் நம்ம அவங்க சொல்லும்போது நம்ம மாற்று கருத்து சொல்ல கருத்து இல்லை, இது இல்லை, தப்பு இல்லை.
ஒருத்தர் வந்து நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம், அதற்கு ஆதரவாக மற்ற எதிர்க்கட்சியிலேருந்து சொல்கிறாங்க கூட நம்ம வரவேற்போம். அது ஒன்றும் நம்ம வந்து அவங்க நம்ம கொச்சைப்படுத்தக்கூடிய ஆட்கள் இல்லை. அது பாராட்டக்கூடியது தான். தொடர்ந்து போராட வர சொல்லுங்கள், சேர்ந்து போராடுவோம். அண்ணாமலை கூப்பிடுறேங்க, வாங்கங்க, இன்னைக்கு தான் நாங்கள் இருக்கிறோம்ல, டாஸ்மாக கூடாதுன்னு சொல்கிறோம்ல, வாங்க வந்து சேர்ந்து எங்களோட போராடுங்க. கள்ளுக்கடையை திறக்கலாம்னு சொல்றாரு அவர். கல்லுண்ணாண்மையை வள்ளுவன் அந்த காலத்திலே எழுதியிருக்கார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கள்ளு குடிக்கிறதே தப்புடா. ஒரு பெரிய அறிஞனாக இருக்கிறவன், அதில் குறளை இருக்குமே, அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன், குறளை படித்தா ஓடி போயிடுவாங்க. அர்த்தம் நான் ஒரு நல்ல அறிஞனாக இருக்க மனிதன் அவன் வந்து எந்த கல்லையும் குடிக்கக்கூடாது அப்படின்றாருல. அப்படின்னு இவ்வளவு நாள் இருந்திருக்கவே கூடாதுல்ல சார். என்னங்க? அரசே ஏற்று நடத்துது நீங்க தானே சொல்றீங்க, குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. எப்படி அரசே இந்த ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் தான் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு, எனக்கு டாஸ்மாக மாற்றப்பட்டது, அரசு ஏற்று நடத்துதுன்னு சொல்லி நீங்க தானே சொல்றீங்க. அதுதான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதையுமே செய்யக்கூடாது. அதுதான் டோட்டலாங்க. நாங்கள் ஒரே முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம இன்னைக்கு போராடினாத்தையும் நம்ம வந்து சும்மா வாய் சவுடாலுக்கு சொல்லி இன்னைக்கு போராடினாத்தையும் இன்னும் ஒரு 1 இயர்லையாவது இது வந்து டோட்டலாக வந்து இது பண்ண முடியும். அதாவது இங்கே நீங்களே பாரு, ஒரு காலத்தில் நீங்கள் படித்த காலத்திலே தண்ணி அடிக்கிறலாம் பார்த்தா உங்களுக்கு தப்பாக ஃபீல் பண்ணி தண்ணி அடிக்கிறாங்கடா பார்த்தா நல்லா இல்லை. ஆனால் இப்போ வந்து தண்ணி அடிக்கிறதே ஒரு சிறப்புமே ஆயிருச்சுங்க. நீ தண்ணி அடிக்காமல் இருந்தால் உங்களுக்கு கெட்ட பையன் நினைப்பாங்க, உங்களுக்கு விவரம் இல்லாத ஆள் நினைப்பாங்க. அது மாதிரி உருவாக்கியிருக்குல்ல, அதுக்கு அரசாங்கம் மட்டும் பொறுப்பு இல்லை. கலாச்சாரம், பண்பாடு, சினிமா. தமிழக அரசனுடைய, ஸ்டாலின் அரசனுடைய முழுக்க தோல்வி இது அப்படின்னு குற்றச்சாட்டு. முழுக்க தோல்வி. இதுல தோல்வி, நீங்க எல்லா தோல்வியும் இருக்கு. அப்ப நீட்ல வந்து இப்ப இவ்வளவு பெரிய பிரார்த்தனை பண்ணிட்டாங்களே, அப்ப டோட்டலா அவங்க தோல்வின்னு ஒத்துக்குங்க. அது மாதிரி சொல்ல மாட்டேங்க. இப்ப சொல்லப்போனா அதை பேச இன்னொன்று சொன்னா பெருசா பெரிய இன்டர்வியூ. எனக்கு நம்ம இதுக்குள்ள ஒரு சதி நடந்த மாதிரி தெரியுது. நீட்டை எதிர்த்து நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். நம்ம மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப நீட்ல பெரிய ஊழல் நடந்துருச்சுன்னு நார்த் இந்தியால சொல்றாங்க. இன்னைக்கு வந்து அதை போய் எல்லா அலுவலகத்தை கூட பிஜேபி வந்து முற்றுகிடுகிறார்கள். அங்க இருக்கிற மாணவர்கள், இளைஞர்களுமே நீங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்க, அவ்வளவு பெரிய ஊழல். அது உள்ள வந்து நம்ம கற்பனை பண்ணிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நீட்டை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி இதே நாள் இன்னைக்கு தான் 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தார்கள். ஆனால் இப்போ அவங்க வந்து இதற்காக பேக் அடிச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சியில் இப்போ இடைத்தேர்தல் வேற வருகிறது. பக்கத்தில் எல்லாம் ஒரே அந்த ஏரியா தான், இடைத்தேர்தல் வருது. இந்த தருணத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நிற்கலை. அதே நேரத்தில் பிஜேபி நிற்கலை, பாமக நிப்பாட்டி இருக்கிறாங்க. இன்னமும் அந்த மலையில் தான் காய்ச்சல், கல்வராய் மலையில் தான் காய்ச்சலாக சொல்லப்படுகிறது. அது காய்ச்சுபவர்கள் யார் என்றால் பாமகவை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்காக பாமக காரர்கள் எல்லாருமே காய்ச்சலாக நான் சொல்ல வரவில்லை, காய்ச்சியவர்கள் பாமக காரர்கள். அப்போ இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்க்கப்படும் பொழுது இந்த விஷத்தை திட்டமிட்டு கூட தேர்தலுக்காக கூட செய்திருக்கலாம்ல. அதையும் சிபிசிஐடி பார்க்க வேண்டும். அன்புமணி அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் கூட்டம் போட்டு எல்லா இடத்துலயும் பாமக சொன்னா அவர் சொல்றீங்களே, அதுக்காக அன்புமணி சொன்னா நீங்க சொல்றீங்க பாமக காய்ச்சல் யாரு, காய்ச்சல் யாரு பாருங்க. திமுகவுடைய 2 மாவட்ட செயலாளர்கள் 2 எம்எல்ஏக்கள் தான் இதுக்கு புலன்பு இருக்காங்கன்னு சொல்லி அவர் அறிக்கை கொடுத்திருந்தாரு. இல்ல காய்ச்சினது யாரு, வெறுப்பு உறுப்பு இல்லாம நீங்களே பாருங்க, நீங்களே கேளுங்க, யாருக்கு இதுக்கு சிபிசிஐடி இருக்கு. அது பண்ணட்டு நான் என்ன அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லுகிறேன். அதுதான் காரணம் சொல்லல, சரிங்களா? அதெல்லாம் சில காரணங்களாக இருக்கலாம், ஃபேக்டராக இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வருகிறோம். ஆனால் எது எப்படியோ முழுமையான மது விலக்குத்தான் இந்தியாவுக்கு நல்லது. இல்லைன்னா நீ அடுத்த ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நம்ம இருக்க மாட்டான். ஆனால் நாடு பூரா போதைக்காரன் ஆயிடுவான். இப்பயே பாதி பேர் வந்து ஈவினிங்ல வந்து தடுமாறான். தமிழ்நாடே தள்ளாடிக்கிட்டே இருக்குது. கடந்த ஆண்டு 13 மாதங்கள் மட்டுமே ஆகுது. கடந்த ஆண்டு 22 பேர் செத்து போனாங்க. இப்போ அதனுடைய எண்ணிக்கையும் தாண்டி போயிருச்சு. மொத்தமாக பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 59 ஒரு 22 கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. இந்த 80 பேருடைய உயிரிழப்புக்கான பதில் இப்போ என்ன, யாரு? இதற்கு பதில் என்ன, யார் காரணம் என்பதை விட இனிமேல் வராமல் தடுப்பதுதான் ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்துடைய ஒரு கடமை. இதுவரைக்கும் ஒரு வருஷம் கூட ஆகல அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள கேப்புக்குள்ள நம்ம அந்த அரசோ அல்லது அது சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகமோ, மாவட்ட நிர்வாகமோ, அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் அந்த நடவடிக்கை இது விரைவுபடுத்திருக்க வேண்டாமா? அல்லது வந்து 22 பேர் செத்து போயிட்டோம், ஒருத்தன் செத்த போகுமா? 22 பேர் செத்து போயிருக்கு. 22 குடும்பங்கள் அனாதையாக இருக்கு. 10 லட்சம் கொடுத்தா நம்ம சரியாயிரும் அப்படின்னு ஒரு பக்கம் அது ஆர்குமெண்ட் இருக்கட்டும். அந்த 22 குடும்பங்கள் நிர்கதியாக இருக்கிறது. இன்னைக்கு 59 குடும்பம் இருக்கு. அதுல தாயும் தந்தையும் இழந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கு? இந்த 59 உயிர் பலியானதுக்கு என்ன பொறுப்பு ஏற்க போறோங்கிறது இருக்கு இல்லையா? அந்த பொறுப்பை ஏற்றுத்தான் அவங்களுக்கான நிவாரணமாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு பாவத்தை செஞ்சுட்டா பரிகாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இப்போ வந்து 10 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. நான் பார்க்கிறேன், நீ தப்பாக எடுக்க வேண்டாம். இனிமேல் வராமல் இருப்பதற்காக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னா டோட்டலாகவே சாராயத்தை மூடுங்கள். அது மாதிரி எவனாவது காய்ச்சறானா சுடுங்கள். இதுதான் நாங்கள் சொல்கிறோம். அது கூட அதிகமாக இருக்கலாம் வார்த்தை. சுடுறான துப்பாக்கியில் சுடலை, தூக்கி கொண்டு போய் கோர்ட்டில் போட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுங்க.
ஏன்னா இது வந்து ஏற்க முடியாது. மனித சமுதாயத்தில் தண்டனையை வந்து நீ இறுக்கமாக்குங்க. அப்போ தண்டனை அதிகமாகும் பொழுது திருந்துவாங்கல்ல. இப்போ சாதாரணமாக எல்லாம் கிடைக்குது அப்படின்றனால இங்கே பிரச்சனை. இப்போ உலகத்தில் எங்கே இல்லையா? இப்போ இதெல்லாம் சவுதி அரேபியாலாம் இருக்குது. அங்கெல்லாம் இந்த பழக்கமே இல்லை. டோட்டலாகவே எல்லாமே இருக்காங்க. ஏன்? நம்ம எதிராளி தான், எதிரின்னு பேசுகிறேன். குஜராத்தில் கூட இல்லை, ஏன் இப்போ பீகாரில் கூட இல்லை, ஏன் தமிழ்நாட்டுக்கு சாத்தியமாக கூடாது? தமிழ்நாடு வந்து தந்தை பெரியாருடைய பூமி. தந்தை பெரியார் வந்து அந்த காலத்தில் காந்தி சொன்னதற்காக கள்ளுக்கடையை ஒழிப்புக்க வேண்டும் என்பதற்காக எல்லா மரத்தையும் வெட்டினார்னு சின்ன பிள்ளையிருந்து படிச்சிருக்கிறான். இவ்வளோ பெரிய வரலாறு உள்ள பூமி. ஏன் அறிஞர் அண்ணா இருந்த காலத்தில் வரைக்குமே சாராயம் இல்லை. அறிஞர் அண்ணாவே என்ன சொல்லியிருக்காங்க, என் உயிரே போனால் நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அவ்வளோ பெரிய வரலாறு மிக்க ஒரு திராவிட ஒரு கட்சி நீங்கள் சொல்றீங்க. நீங்க கேன்சல் பண்ணுங்க டாஸ்மாக இமிடியேட்டா. அதான் சொல்றாங்க, அதே திராவிட மாடலாச்சு. இதான் உங்க திராவிட மாடலா கள்ளச்சாராய மாடலான்னு கேள்வி எழுப்புறாங்க. தாங்க நான் சொல்றேன் பிரதர், உடனே அதை க்ளோஸ் பண்ண சொல்லுங்க பிரதர். க்ளோஸ் பண்ணனால நான் ரொம்ப வீரியமா போவோம். இளைஞரணி வந்து நாங்கள் வந்து நீ முற்றுகையிடுவோம், டாஸ்மாக் கடைகளை முற்றுகையிடுவோம், இழுத்து நாங்களே மூடுவோம். பொறுத்திருந்து பாருங்க. நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம். தலைவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு, தெளிவாக கொடுத்தாரு. இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு நாங்கள் தொடர் போராட்டமாக திமுகவுக்கு எதிராக விசிக மதுக்கடைகளை மூடும் போராட்டத்தை அறிவித்தார் சங்கத்தமிழ். நாங்கள் இந்தியாவிற்கு எதிராகவே களமாடுகிறோம். நீ ஏன் தமிழ்நாடு கூட நீங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லையா? எங்களுக்கு இங்கே பாருங்க, அறிக்கை திருப்பி படிக்கட்டுமா, திருப்பி படிச்சு காட்டட்டுமா? நாங்கள் இந்தியா முழுக்க மதுவை ஒழிக்க வேண்டும், ஏனென்றால் நீதிமன்றமே வழிகாட்டு இருக்கிறது, அதை ஏன் செயல்படுத்தவில்லை அப்படின்னு தலைவர் கேட்கிறாரு. சேஃப் பிளே. நாங்க வந்து இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமா இருக்கோம் அப்படின்னு. அப்படின்னா நாங்கள் வந்து வரவு செலவு பார்த்துல யார்ட்டும் நாங்கள் வந்து அரசியல் செய்யலை. எங்களுக்கு மக்களுடைய வளர்ச்சி தான் முக்கியம், மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். அதற்காக நாங்கள் எந்த லெவலுக்கும் போவோம்ன்றது பழைய வரலாறு இருக்குது. 2001 நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் இருந்து எங்கள் தலைவர் வெற்றி பெற்றார். ஒரு சின்ன முரணுக்காக அன்னைக்கு தூக்கி போட்டு வந்தவர். என்றைக்குமே அவர் எங்கள் தலைவர் அதற்கு பிறகு அந்த சின்னத்தில் நிற்கவில்லை. அவ்வளோ வரலாறு எங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து எங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள் தயவு செய்து. நாங்கள் மக்களுக்காக எந்த லெவலுக்கும் போவோம் அப்படின்ற மட்டும்தான் நான் மறைமுகமாக சொல்ல முடியும். நன்றி உங்க நேரத்துக்கு தரத்துக்கு. நன்றி நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Sri Rangabhopati International School, CBSE, Senji.